கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக அரசியலில் இப்பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு இடையே சண்டை வருவது என்பதை விட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே தான் பிரச்சனை அதிகம். ஒரு மாதிரியாக என்டிஏ கூட்டணியில் அவையெல்லாம் அடங்கி இருக்கும் நேரத்தில் திமுகவுடைய இண்டி கூட்டணி அதற்குள் நிறைய சலசலப்புகள் கிளம்பி இருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பாகவே காங்கிரஸ் தரப்பிலிருந்து நாம் தவேகாவுடன் சேர வேண்டுமா, திமுகவுடன் சேர வேண்டுமா, பல்வேறு கருத்துக்கள் வெளியில் பேசப்பட்டன. ஒரு X.com போன்ற வலைத்தளங்கள் மூலமாக ஒரு போரே நடந்தது. அதை பற்றி நாம் விரிவான செய்திகளை செய்திருக்கிறோம். மாணிக்கம் தாகூர் தொடங்கி இன்னும் பல்வேறு நபர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், செல்வ பெருந்தகை, இவர்கள் எல்லாருமே இதில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அதோடைய தொடர்ச்சியாக நேற்றைக்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு சில விஷயங்கள் ஆரம்பமாகி அதுவும் பெரிதாக ஆகியிருக்கிறது. செய்தியை பார்த்து விடுவோம். திமுக நிர்வாகியான கோ தளபதி என்பவர், மதுரை மாநகர செயலாளர், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் எம்பிக்களையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அதில் அவர் கொட்டேஷன், அவர் சொன்னதே பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியில் சிலர் இருக்கிறார்கள், இது அவருடைய டைரக்ட் கோட். இது மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றோரைத்தான் சொல்கிறேன். எங்க பேசுறாரு அப்படின்னா, மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் கூட்டம் 26ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்றிருக்கு. அதுல பேசும்பொழுது தான் அவர்கள் எம்பி ஆகிவிட்டார்கள், அவர்கள் இன்று ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவற்றையெல்லாம் தலைமை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அடுத்த முறை சீட்டே கொடுக்க கூடாது. இந்தியா கூட்டணியை நாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், நாம் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது காங்கிரஸ் தரப்புல பலருக்கும் பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவர் 2 பேருடைய பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோரைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கு முதல்ல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு. அதாவது திமுகன்னு பேரை சொல்லல, தளபதியுடைய பேரை சொல்லல. தளபதினா தளபதிங்கிறதே தான் அவரோட பேரு, அவருடைய பேரை சொல்லல. ஆனால் திமுகவுக்கு ஒரு மாதிரி எச்சரிக்கையா, அதாவது சும்மா நீங்க அதிகாரத்தினுடன் இருந்தா நாங்க வாயை மூடிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் தளபதியின் பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அதுல ரொம்ப விரிவாவே சொல்றாங்க. அவர் மதுரையில் இருக்காரு, நான் கரூர்ல இருக்கேன், தேவையில்லாம என்னையே வம்புக்கு இழுக்கிற மாதிரி என்னுடைய பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்ட்டு. முதல்வர் மு.க. ஸ்டாலின், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்காக மட்டுமே அமைதியாகவும் அனுசரித்து போவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது செல்வ பெருந்தகை, அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல காங்கிரஸ் பேரியக்கத்தை அவமதிக்கும் வகையில் திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். மொழி, சமூக நீதி, ஜனநாயக உரிமைகளுக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்ற வேண்டிய மேடையில் கூட்டணி கட்சியை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய கோ தளபதி அவர்களின் பேச்சு தேவையற்றதும் கண்டிக்கத்தக்கதுமாகும். காங்கிரஸ் பேரியக்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் வலுவான அமைப்புடன் செயல்பட்டு வருகிறது. 100% பூத் கமிட்டி அமைக்கும் பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. 85% கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நாங்க வலுவாக ஆகிட்டு இருக்கோம். மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்த, உரிமை குறித்த, மரியாதை குறித்த போராட்டங்களை எல்லாம் நாங்க நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல பொது மேடையில காங்கிரஸ் பேரியக்கத்தையும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கான பெரிய ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் லெவல்ல 2 பக்கமும் வார்த்தை பிரயோகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சீரியஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை கழக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும். தேவையற்ற சர்ச்சைகளினால் எவ்வித பலனும் இல்லை என்பதால் ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகளில் கவனம் செலுத்தி தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். கூட்டணி தொடர்பான முடிவுகளை கழக தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார். நல்ல ஒரு கருத்து தான். ஆனால் அரசியல்ங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. சில பேருக்கு ஹை ஸ்டேக்ஸ் இருக்கும். இன்றைக்கு எம்எல்ஏ தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிற காங்கிரஸ்காரர்களுக்கு இதெல்லாம் பகீர்னு இருக்கும். என்னப்பா நீங்க மாட்டுக்கு தேரை கொண்டாந்து தெருவில் நிறுத்தி விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா அவர்கள் தான் தங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு விதத்தில் வந்து மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே எம்பி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பிரச்சனை அடுத்து 2029 தான். அப்போ தான் வந்து அடுத்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வரும். அதுக்கு நடுவில் ஒரு 3 வருஷம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர்களுடைய கருத்து வேறு மாதிரியாக இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் நிற்க சீட்டு கேட்க விரும்புவோருக்கான கருத்து என்பது வேறு மாதிரியாக இருக்கும். ஏன்னா திமுகவோட உதவி இல்லாமல் ஒரு தொகுதியை வெல்வது என்பது காங்கிரஸுக்கு முடியாத காரியம். அப்போ இங்கே கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் ஏதாவது கொண்டு வருகிறதா இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறது. இப்போ காங்கிரஸ் நிச்சயமாக கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு சாலிடான ஒரு டேட்டா பாயிண்ட் கிடையாது. ஏன்னா அவர்கள் கூட்டணியில் மட்டும்தான் நின்று போட்டிட்டு இருக்கிறார்கள் பல 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 ஆண்டுகளாக. தனித்து நின்றால்தான் உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் காட்ட முடியும். அதை அவர்கள் கடந்த பல ஆண்டுகளில் அவர்கள் செய்யவில்லை. அதை இப்போ அதனால் வந்து என்னுடைய கருத்து வர்சஸ் உன்னுடைய கருத்து, என் கருத்து உனக்கு வந்து பவர் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நான் திமுகவை சேர்ந்தவனாக இருந்தால் நினைக்கலாம். நான் தான் உங்களை தூக்கிட்டு போகிறேன், நான் தான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு. காங்கிரஸோடைய கருத்து, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க நடைபயணங்களை மேற்கொண்டு மிக கடுமையாக போராடி 3வது முறையாக பாரதிய ஜனதா ஜெயித்தாலும் அவர்களை தனிப்பெரும் கட்சி, தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து கீழே இறக்கி கொண்டு வந்ததுக்கு ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம் இந்தியா முழுக்க ஒரு மிக முக்கியமான காரணம். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ நாங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லக்கூடியவர்கள் காங்கிரஸில் இருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமானது, திமுக வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது ஒருவர் பாரதிய ஜனதா அதிமுகவிடம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசினா திமுக கொந்தளிப்பாங்க. எந்த காலத்திலும் ஆட்சியில் பங்கு என்பதை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். நான் விரும்ப மாட்டேன், திமுக வினரான நான் விரும்ப மாட்டேங்கிறத சொல்ல மாட்டாங்க, தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கூட்டணியை சேர்ந்தவர்களே வந்து ஆட்சியில் பங்கு என்பதை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவேக என்ற கட்சி அதுக்கு எவ்வளவு வாக்கு அவங்களால ஜெயிக்க முடியுமாங்கிறதெல்லாம் விட்டுடுவோம், ஆட்சியில் பங்கு தருவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ பர்டிகுலர்லி முக்கியமான தலைவர்களாக அமித்ஷா, நரேந்திர மோடி இவர்கள் அனைவருமே என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏ ஆட்சி அமையும், அதில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் என்டிஏ ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுக முதல்ல வந்து முடியாது அதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க. ஆனால் தனிப்பெரும்பான்மையை அதிமுக பெற்றால் இது எல்லாமே வந்து கொஸ்டின் மார்க். நான் வந்து யாருக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்குள்ளேயே போல, அதிமுக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார்களா நமக்கு தெரியாது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா, திமுக தனி பெரும்பான்மை அமைக்காமலேயே பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸுடைய துணை கொண்டு அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காமலேயே 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தியிருக்கிறது கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது. ஆனால் இனியும் அதெல்லாம் சாத்தியமில்லை. நீங்கள் வந்து தேர்தல் ஜெயிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அதிக இடங்கள் கிடைச்சிச்சுன்னா எங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க, அதனால் முன்னாடியே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை தான் காங்கிரஸ் கொடுக்க நினைக்கிறது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கேட்கவே இல்லைங்க, எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு குவாண்ட்ரியில் இருக்காங்க, கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ரொம்ப சத்தமாக சொன்னால் நமக்கு வந்து உள்ளதும் போயிடுமோ, அதனால் பேசாமல் இருப்போம்னு. காங்கிரஸ் தான் இதை பற்றி பேசுகிறது. இது ஒரு பிரின்சிபல். இந்த கருத்தை வந்து கொண்டு வருவது என்பது ஒரு தவறான ஒன்றல்ல. ஆனால் அது ஏன் எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பாருங்க. இது ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். இந்தியா முழுமையிலுமே எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி தான் நடப்பில் இருக்கிறது. ஒரு தனிக்கட்சி தனியாக நின்று போராடி ஜெயிக்கவில்லை, முழுமையாக தனிப்பெரும்பான்மையை பெறவில்லை என்றால் என்ன மாதிரியான கூட்டணி இருந்தாலும் கூட்டணியை சேர்ந்த அனைவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொன்றா ஆந்திராவிலிருந்து ஆரம்பித்து கேரளா, ஆந்திரா, ஹரியானா அங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான். நீங்கள் பீகார் கூட்டணி ஆட்சி, உத்தரப்பிரதேஷ் கூட்டணி ஆட்சி, இப்படி நீங்கள் எங்கே போனாலும் தனிப்பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் கூட பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்தியில் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி தான் சாத்தியம். ஆனால் கடந்த 2 தேர்தல்களில் 2014, 2019 2 தேர்தல்களிலும் மத்தியில் தனிப்பெரும்பான்மையில் இடங்களை பெற்றிருந்த நிலையிலும் கூட பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது.
அப்போ இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்கள் தனித்துவமானவர்கள், தங்களுக்கு மட்டும் தனியான ஒரு கருத்தை கொண்டிருப்பவர்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு இதில் இழுக்கிறீங்க? தேவையே இல்லாமல் அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ரெஃபரண்டம் கொடுக்கல. நாங்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை, நாங்கள் தனித்த ஒரு கட்சியின் ஆட்சியைத்தான் விரும்புகிறோம்னு சொல்லவே இல்லை. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு வெறுக்கத்தக்க ஒன்றாக, கொதிநிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்றாக ஏன் பார்க்க வேண்டும் திமுக, அதிமுக 2 கட்சிகளும்? அதிமுக இப்ப பேசல. ஆனால் அதிமுகவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்கள் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு திமுக உள்ளிருந்தே மிக கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன. இது வந்து இது எப்படி செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு கட்டத்தில் தமிழகத்திலும் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும். அதற்கு பிறகு அது தொடர்ந்து செல்லும், திரும்ப மாறும். இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ். ஸோ அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த உரசல் என்பது நிச்சயமாக தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அவசரமாக ஆர்எஸ் பாரதி வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் சிக்கல் என்னன்னா, கட்சி அல்ல அதிகாரப்பூர்வ பொறுப்பு எதுலையும் இல்லைனாலும் ஆர்எஸ் பாரதியோடைய மகனுடைய ட்விட்டர் பக்கத்துக்குள்ள போனீங்கன்னா அவர் தொடர்ந்து காங்கிரஸை சீண்டி கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அது என்ன மாதிரி போகிறது என்று. ஆனால் மேலிடத்தை பொறுத்தவரை ஒரு இணக்கமான இடத்தில் தான் திமுகவும் காங்கிரஸும் இருக்கின்றன. அங்கங்க ஒரு தலைவர்களுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் நிலை தலைவர்கள் தொண்டர்கள் தான் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக வெளிக்காட்டுகிறார்கள். அது எப்படி போகிறது? ஏன்னா அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்டிஏ தரப்புல வேகமாக கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஒண்ணுமே நடக்காது என்ற நிலையில் முதலில் வெறும் பாரதிய ஜனதாவும் அஇஅதிமுக மட்டும்தான் கூட்டணியில் இருந்த நிலையில் இப்பொழுது வெவ்வேறு கட்சிகள் அதில் சேர ஆரம்பித்திருக்கின்றன. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரனுடைய அமமுக சேர்ந்துட்டாங்க. பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இல்லாத சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு சீட்டு கூட கிடைக்குமான்னு தெரியாது, அவர்களெல்லாம் வந்து சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் 1-2 முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. தேமுதிக போன்றவர்கள். மருத்துவர் ராமதாஸ் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேள்வியாக இருக்கு. அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள சேர ஆரம்பித்தார்கள். விஜய் தெளிவாக சொல்லிட்டார், நான் தனியாக தான் நிற்க போறேன் அப்படின்னு. அது வரைக்கும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்த அதிமுக, விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்த அதிமுக, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு பெரும் ஆதரவை கொடுத்த அஇஅதிமுக இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு அவரை வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்லாம் கூப்பிட்டு கடுமையாக திட்டி எல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து தாவிக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள சேரும் என்பதுக்கான நம்பிக்கை போய்விட்டது. திமுகவுடனும் அவர்களால் சேர முடியாது. அவர்கள் தனித்து விடப்பட போகிறார்கள். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது. விரைவில் அவர்கள் ஒப்பந்தத்தையும் அறிவிக்க வேண்டும், இடங்களையும் அறிவிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுக்கு இன்ஃபார்மலாக அந்த குழுக்குள்ள முக்கியமான கட்சிகளாக கீழ்கண்டவர்கள் இருக்காங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க கட்டாயமாக இருக்காங்க. மற்றபடி வேறு யாரெல்லாம் அங்கே இருக்க போகிறார்கள், 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னு என்ன நடக்கப் போகிறது என்பது இன்னும் தெரியல. ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்டும் கிடையாது. அவர் அப்படி யாராவது இருந்தால் ஒரு இடத்துக்கு மேலே அவங்களுக்கு கிடையாது. பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று. இன்னும் பல பிரச்சனைகள் வந்து விரைவில் இதை திமுகவின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் விரைவில் கூட்டணியின் இந்த டீட்டெயில்ஸ் அறிவித்தால், யார் யாருக்கு எவ்வளவு இடம் என்பதை அறிவித்தால்தான் இந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று. மீண்டும் இது குறித்து தகவல்களுடன் சந்திப்போம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். வணக்கம்.